परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம், சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சம் எதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். யோ, அவன் தங்கச்சி இல்லையா, உலகத்துல உள்ள எல்லா தங்கச்சி தப்பானவதான். உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அவ கூட எவனையாவது எடுத்துட்டு தான் ஓடிருப்பா. தங்கச்சின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? சும்மா விட மாட்டேன். தங்கச்சின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? தன் கை மாதிரி உதவுவானுதான் தன் கைன்னு சொன்னாங்க. ஒரு தாய் தான் பெத்த மகனை கடைசி வரைக்கும் இருந்து கவனிக்க முடியாதுன்னு தான் அக்கா தங்கச்சி கிட்ட விட்டுட்டு போறாங்கடா. என்ன மனுஷனடா? தாய் மாதிரி ஒரு புனிதமான உறவுடாது. அந்த உறவை கேவலப்படுத்தி பேசுறியடா பாவி. நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா ராஸ்கல். உன்னை கவனிச்சுக்கிறடா, உன்னை கவனிச்சுக்கிறடா. அள்ளியா இப்படி அடிச்சு போட்டுருக்கானுங்க. சார் சார்
ஹலோ, நான் டியூட்டியில் தான் இருக்கேன். வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். நீ ஜாக்கிரதையா இரு. சார், ஏழுமலை யாரும் அடிச்சு போட்டிருக்காங்க. எங்கய்யா? செல்ல மயக்கமா கிடக்குறான் சார். யாரையும் அவனை அடிச்சு போட்டது தெரியல சார். சரி, போய் தண்ணி கொண்டு வா போ. ஏய் ஏழுமலை, ஏழுமலை, ஏய் ஏழுமலை, ஏய் பேச்சு மூச்சை காணோம். கண்ணா படம் அடிச்சிருப்பாங்க போட்டிருக்கேன். ஏய் ஏழுமலை, ஏய் ஏழுமலை, ஏந்திரியா. மூஞ்சிலாம் அப்படி கண்ணி போய் கிடக்கு. ஏந்திரி. புடியா, புடிச்சு தூக்கு. ஏண்டா, இது என்ன ஜெயிலா ரவுடிங்க கோட்டையா? யாரா உன்னை இந்த அடி அடிச்சு போட்டது? சார், என் தங்கச்சி ஏற்கனவே ஒருத்தனோட ஓடி போயிட்டா சார். அவளை பற்றி பசுபதி கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருந்தேன் சார். அந்த நேரத்தில் சந்தரு சார் அங்கே வந்தார் சார். ஏன்டா என் தங்கச்சியை பற்றி தப்பு தப்பாக பேசுறீங்கன்னு என்னை கண்ணா பண்ணான்னு அடிச்சு என்னை காயப்படுத்திட்டாரு சார். ஏய் சார், இவனை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போ. சரிங்க சார். இந்த விஷயத்த ஜெயலலிதா சார் கிட்ட சொல்லணும். எதுக்காக அவன் அடிச்சோம்? இது வரைக்கும் நம்ம யாரையும் அடிச்சதே இல்லையே. அவன் தான் ஆத்திரத்துல ஏதோ உளறிட்டானா, அதுக்காக நாம அவன் அடிச்சது ரொம்ப தப்பு. உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருமா? இல்ல, அது வந்து ஏழுமலை நீங்க அடிச்சிங்களா? அடிச்சேன், ஆனா அடிக்கணும்னு அடிக்கல. ஆத்திரத்துல அப்படி. நீங்க ஆத்திரத்துல அடிச்சீங்களோ அவசரத்துல அடிச்சீங்களோ அது முக்கியம் இல்ல. நீங்க ஒரு கைதி, அவன் ஒரு கைதி. ஒரு கைதி இன்னொரு கைதி அடிக்கிறத நான் அனுமதிக்க முடியாது. இல்ல, நான் எந்த நோக்கத்திலையும். நோக்கம் என்னவா வேணாலும் இருக்கலாம். அதுக்காக இப்படியா ஒரு மனுஷனை வெறித்தனமா ட்ரெஸ், முகம், தலை, உதடு கிழிஞ்சு ரத்தம் வர மாதிரி அடிக்கிறது? நோ, நான் அந்த மாதிரி அடிக்கல. ஜஸ்ட் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சின்ன கைகலப்பு, அவ்வளவுதான். என்னது இது? சின்ன கை கலப்பா? ஒரு தேர்ட் ரேட் கிரிமினல் கூட இப்படி சகட்டு மேனிக்கு அடிக்க மாட்டான். அப்படி ஒரு க்ரூரலா வெறித்தனமா ஒரு சைக்கோ மாதிரி அடிச்சிருக்கீங்க. யூ ஆர் a psycho. டேவிட், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். First you mind your position. You are a psycho. டேவிட், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். First you mind your position. ஒரு கிரிமினல் கேஸ்ல அரெஸ்ட் ஆகி மனநல பாதிக்கப்பட்டிருக்கிற கைதி தானே நீங்க? உங்ககிட்ட கிரிமினல் சைக்கோன்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம வேற யார்கிட்ட யூஸ் பண்ண சொல்றீங்க? ஓகே, நான் அப்படி நடந்திருக்க கூடாது. ஏதோ நடந்துருச்சு. நடந்துருச்சா? நோ, நடக்க கூடாதது நடந்துருச்சு. நீங்க அடிச்சாலே ஐசியூல இருக்கான். ஏற்கனவே கொலை கேஸ், இப்ப இதையும் சேர்த்து கொலை முயற்சி கேஸ். நான் நினைக்கிறேன் உங்க ரத்தத்துல வன்முறை கலந்துருக்குன்னு. அதான் இப்படி அசிஸ்டன்ட் அநியாயமா சுட்டு கொல்றது, சக கைதிய சாகர அளவுக்கு அடிக்கிறது. மனசுல எதையோ ஆழமா புதைச்சு வச்சிருந்தாதான் இந்த மாதிரி ஆழ்மன பாதிப்பு உருவாகி ஒரு கண்ட்ரோல் இல்லாத அனிமலா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. யார பார்த்து அனிமல்ங்கிறீங்க? உங்களை பார்த்துதான். மத்தவங்க உங்க மேல காட்டுற அன்பு, அக்கறை, நல்லெண்ணம் எதையுமே புரிஞ்சுக்காம வரட்டு கௌரவம், ஈகோன்னு வாழற சுயநல அனிமல் நீங்க. நான் அனிமலா? என்ன பார்த்து அனிமல்ங்கிறீங்க? எஸ், ஐ அம் an animal. நான் மிருகம் தான். மிருகம். சார் என்ன? கார்த்திக், டேய் வாங்கடாங்க. ஏய் நில்லு. எதுக்கு இந்த வீணை எடுக்கற? எங்க போனாலும் இந்த ஓட்ட வீடியோ எதுக்குமா தூக்கிட்டு வர? அதான் தூக்கி வெளியில போலான்னு எடுக்க. என்னடி சொன்ன? இத தூக்கி வெளியில போடலாங்கற? இந்த வீணுக்குள்ள எவ்வளவு பெரிய வரலாறு இருக்குன்னு உனக்கு என்னடி தெரியும்? அப்படி என்னதான் இதுல இருக்குன்னு சொல்லி தொலைய. இந்த வீணை என் கொல்லு பாட்டியோடது. அவங்க எடுத்து வாஸ்தி சங்கீத கலாபூஷன் பட்டத்தை வாங்கிட்டாங்களா? வாங்கணும்னு நினைச்சுதான் பிராக்டிஸ் பண்ணாங்க. ஆனா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. பட்டம் போனா என்ன? என் பாட்டியோட ஞாபகார்த்தமா இந்த வீணைய நான் வச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா இத தூக்கி போடலாங்கற? போடி பா. அம்மா, ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? இவ்ளோ புனிதமான வீணை ஏமா உடைஞ்சு கிடக்கு? அது பின்ன 6 தலைமுறையா அடமான வச்சு தின்னா அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் ஒரு கேள்வி. போடி. சரி. இனிமேல் எந்த சூழ்நிலை
சூழ்நிலையிலயும் இந்த வீணை அடமானம் வைக்க கூடாது. பாட்டி, மாஸ்டர் எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? நல்லா இருக்குமா? இதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தீங்க, இப்போ என்னாச்சு மாஸ்டர்? அது ஒன்றும் இல்லைம்மா, லேசாக தலை சுற்றி மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்துட்டீங்களா? அடி ஒன்றும் படலையே மாஸ்டர்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அம்மா, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா? இவ்வளோ அக்கறையாக விசாரிக்கிறேன். மாஸ்டர் யாருக்கு தான் பிடிக்காது? ஆனால் உங்கள் டேடிக்கு தான் பிடிக்காது. ஏன் டேடி, மாஸ்டர் உங்களுக்கு பிடிக்காதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. பிடிக்காம இருந்தா அவரை நம்ம வீட்டுக்கு வரவழைச்சு உனக்கு பாட்டு சொல்லித்தர அலோவ் பண்ணியிருப்பேனா? உன்ன மாதிரியே எனக்கும் உன் மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். மாஸ்டர், டேடி சொன்னது ஓகேவா? எங்க எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க கற்றுக் கொடுத்த எல்லாத்தையுமே அப்பப்போ பாடி பாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் எப்போ மாஸ்டர் கிளாஸ் எடுப்பீங்க? டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததும் இமீடியட்டாக கிளாஸ் எடுக்கிறேன். ஆனால் நான் டிஸ்சார்ஜ் ஆகிறது என் கையில் இல்லை. டேடி, சீக்கிரம் மாஸ்டர் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க டேடி. சீக்கிரமாகவே நான் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன். நீ போய் வண்டியில் இரு, நான் மாஸ்டர் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே டேடி, பாய் மாஸ்டர். சாரி சார், நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. சாரி, நானும் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்கக்கூடாது. உணர்ச்சி வேகத்தில் ஒரு ஆள் அடித்து காயப்படுத்துகிற அளவுக்கு தன்னை மறந்து செயல்பட்ட உங்களை அதே உணர்ச்சி வேகத்தை தூண்டி விடுற மாதிரி பேச வச்சா உங்கள் மனசில் மறைச்சி வச்சிருக்க உண்மைகளை கொட்டிட மாட்டீங்களா? அந்த உண்மைகள் உங்கள் விடுதலைக்கு பயன்படாதாங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் உங்களுக்கு கோவம் வேகமும் வர மாதிரி பேசினேன். மற்றபடி உங்களை புண்படுத்தணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி பேசல. நீங்கள் என்னை எந்த விதத்துலையும் காயப்படுத்த மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதே நேரத்தில் என்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீங்கள் எடுத்துக்கிற எந்த முயற்சியும் ஜெயிக்காது. உங்கள் நேரத்தையும் அறிவையும் வீணாக்காதீங்க. உண்மையிலேயே தப்பு செய்யாமல் தண்டிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக உங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்க. திருந்தி வாழ நினைக்கிற குற்றவாளியோட மறுவாழ்க்கைக்காக நேரத்தை செலவு பண்ணுங்க. அதை விட்டுட்டு என் மேலே அக்கறை காட்டுறது வீண் வேலை. என்னை அலட்சியப்படுத்தாதீங்கன்னு ஒருத்தர் சொல்லலாம், ஆனா அக்கறை காட்டாதீங்கன்னு ஒருத்தர் சொல்லவே முடியாது. ஐ வில் டேக் கேர் ஃபார் எவர். வரேன் சார். என்ன அக்கா இப்படி பாக்குறீங்க? நான் எங்கேயும் போல, உங்களோட தான் இருக்கேன். ஓகே ஓகே சார்.
நரேந்திரா சார் இந்த நோட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோ. ஓகே சார். இதான் நம்ம டைட்டில் சாங்கோட மியூசிக். ஓகே சரியா? ஏதோ டவுட் இருந்தா நோட் பண்ணிக்கோ. ஓகே நான் இன்னொரு வாட்டி ஹம் பண்றேன். அப் டவுன் 2 டைம்ஸ். ஓகே ஓகே சார். சரி, பேக் பண்ணிக்கோ. வேணும் ஃபோன் கொடு. இந்தாங்க சார். என்ன இது புது நம்பரா இருக்கு? ஹலோ, நான் மியூசிக் டைரக்டர் ரகுராமன் பேசுறேன். மியூசிக் டைரக்டரா? சொல்லுடா ரகு. டே ரகுங்கிறீங்க, மியூசிக் டைரக்டருங்கிற மரியாதை வேணா? அப்படிங்களா சார்? சொல்லுங்க, என்னது இது புது நம்பரா இருக்கு? அக்கா, ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் வேற நம்பர்ல இருந்து கால் பண்றேன். ஆமா, சார் இப்ப மியூசிக் டைரக்டரா நீங்க? ரைட் நவ் இப்போதான் எனக்கு ஒரு புது படத்துக்கு மியூசிக் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்காக்கா. ரகு, நிஜமாவா சொல்ற? கங்க்ராச்சுலேஷன்ஸ், மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் அக்கா. நல்ல கதை, நல்ல கம்பெனி, என் குரு சந்திரசேகர் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ண அதே ப்ரொடியூசர், எல்லாமே நல்ல விதமா அமைஞ்சிருக்கு. உனக்கு எல்லாமே நல்லதா தாண்டா அமையும். சரி, உன் குருநாதர் சந்திரசேகர் சார்கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கினியா? கலக்கிடு, சொல்லிட்டேன். சரி அக்கா. அக்கா, வர 10ஆம் தேதி பூஜை, கம்போசிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல்ல இந்த நியூஸை உங்ககிட்ட தான் சொல்லணும்னு ஃபோன் பண்ணேன். அப்புறம் லீவ் கிடைக்கல, பிஸியா இருக்கேன், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகலன்னு இது அதுன்னு சொல்லக்கூடாது. சரியா? அதான் உங்ககிட்ட நான் முதல்ல ஃபோன் பண்ணி சொல்றேன். லீவு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இந்த வேலையை வேண்டாம் உதவி தள்ளிட்டு வந்துட மாட்டேன். ஆமா, ஏதோ கெஸ்ட்டை கூப்பிடுற மாதிரி என்ன கூப்பிடுற? இங்க பாருடா ரகு, நர்வஸ் ஆகாம ஒழுங்கா ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணு. ஷூர் அக்கா. நம்மளோட 20 வருஷ கனவுடா இது. இங்க பாருடா ரகு, நர்வஸ் ஆகாம ஒழுங்கா ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணு. ஷூர் அக்கா. நம்மளோட 20 வருஷ கனவுடா இது. மறந்துடாத, பழச எதுவுமே மறந்துடாத. எதையும் நான் மறக்கல அக்கா. சரிடா, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஹலோ மிஸ்டர் ரகு, நீங்க பெரிய மியூசிக் டைரக்டரா வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வர்றேன் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ரகு. சந்திரசேகர் அசிஸ்டன்ட் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாருங்கிறதுல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. தேங்க்யூ மிஸ்டர் பிரதாப். தேங்க்யூ. ஏன்னா ரகு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். கேட்டியா, சினிமாவில் மொதல் படம் வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டம். இந்த படம் ஹிட் ஆகி 2வது படம் எனக்கு நீ தான் பண்ணணும். கண்டிப்பா சார். ஓகே சார். சினிமாவில் பட வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். என்ன விலை கொடுத்தாவது ஜெயிச்சாகணும். அட் எனி காஸ்ட். கீப் இட் அப். ஆல் தி பெஸ்ட். வாங்க அக்கா, வாங்க உள்ள போலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க மிகப்பெரிய ஹிட் கொடுத்து 1000 படத்துக்கு மேல மியூசிக் பண்ணணுங்கிறது என் ஆசை. அதுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வழக்கமா சினிமா பூஜையில எல்லாரும் பொக்கே கொடுத்தா விஷ் பண்ணுவாங்க. ஆனா நான் அப்படி கொடுக்க விரும்பல. காலையில 3 மணில தெருமுனை பிள்ளையார் கோயில் ஆரம்பிச்சு திருவேற்காடு கருமாரி அம்மன், மாங்காடு காமாட்சி அம்மன், வடபழனி முருகன், திருவற்றியூர் வடிவுடை அம்மன் வரைக்கும் எல்லா கோவிலுக்கு போய் உங்க முதல் படத்தோட பாட்டு மெகா ஹிட் ஆகணும்னு வேண்டிட்டு வரேன். இந்தாங்க பிரசாதம். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. மேடம் இப்படி இல்லைங்க, ஒரு ஸ்லிப் இப்படி வாங்க. கொஞ்சம் பக்கத்தில். தேங்க்யூ மேடம். ஆமா சார் வரலையா? அண்ணனுக்கு இன்னைக்கு பாம்பேல ஆர்கே ஸ்டுடியோல ஒரு வாய்ஸ் மிக்சிங். அதான். ஆமா. ஹலோ சார். என்ன அண்ணன் வரலையா? இல்ல, அண்ணனுக்கு பாம்பேல ஒரு வாய்ஸ் மிக்சிங். ஏமா
மியூசிக் டைரக்டர்னா வாய்ஸ் மியூசிக் அது இதுன்னு ஜோலி இருந்துகிட்டு தான் இருக்கு. முக்கியமான ஃபங்க்ஷன் வரும்போது நாம எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு வரணும்ல. இல்லை சார், இது 4 மாதத்துக்கு முன்னாடியே டேட்ஸ் வாங்கிட்டாங்க, அதான் கேன்சல் பண்ண முடியல. அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இல்லை 1000 அவசரம் ஜோலி இருந்தாலும் அச்சட்டு முதல்ல மியூசிக் பண்ற படத்துக்கு கண்டிப்பா குரு வரணும்ல. ஏன்னா வெள்ளனை தலையாவது காடிட்டு போயிருக்கலாம்ல. இல்லை, முதல் நாள் ஈவினிங் அங்கே இருக்கணும், ஏதோ முக்கியமான மீட்டிங்னு. அது சரி, சினிமாக்கார மீட்டிங் பத்தி நமக்கு தெரியாதா? நானும் ஒரு ப்ரொடியூசர் தானேமா, வாத்துமா. எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. அக்கா, ஏன் தனியா ஒதுங்கி நிக்கிறீங்க? ஒதுங்கி நிக்கல, பெரிய பெரிய விஐபிங்கெல்லாம் உன்னை வாழ்த்துறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா, இவங்க மஞ்சு, நம்ம சந்திரசேகர் சாரோட ஒரே தங்கச்சி. வணக்கங்க. வணக்கம். இவங்க என் ஒரே அக்கா, பேர் மாதவி. உங்க சாரோட சிஸ்டர்னா பெரிய விவிஐபி கெஸ்ட்னு சொல்லு. இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்க, உட்கார சொல்லு. கண்டிப்பா அக்கா. சாரிங்க, அது அண்ணா வரலையா? உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம், சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். இத்தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி தர்மயுத்தம், மெகா டிவி, தபால் பெட்டி எண் 6023, அடையாறு, சென்னை 6020.